நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பாடல் நம்ம கேட்டிருப்போம். இந்த ஃபோட்டோவில் எம்ஜிஆர் அவர்களுக்கும் விஜயண்ணன் அவர்களுக்கும் பெரிய வித்தியாசமே தெரியலை. என்ன காரணம்னா, வக்ஃபு சட்ட மசோதா மத்திய அரசு நிறைவேற்றினாங்க. திமுகவை கேட்கையில் திமுக சொன்னாங்க, நாங்கள் பாராளுமன்றத்தை விட்டு வெளியே வரல, உள்ளே உட்காந்து அமளி ஏற்படுத்தணும், இதை தடை செய்கிறதுக்காக, அதை மசோதாவை நிறைவேற்றக்கூடாதுங்கிறக்காக பண்ணேன். அனைத்து இந்திய அதிமுக கேட்டதுக்கு நாங்கள் எப்போவுமே இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக இருப்போம், அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. நாம் தமிழர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் போராட்டம் அறிவிச்சிருக்கோம், போராட்டம் நடத்த போகிறோம் பண்ணாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் விஜயண்ணை பார்த்திங்கன்னாக்க 14ஆம் தேதி அவர் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வழக்கறிஞர்களை வைத்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து இன்றைக்கி இடைக்கால தடை வாங்குகிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு எம்பி எம்எல்ஏலாம் கிடையாது. இவங்க சொல்கிற மாதிரி புதுசாக ஒரு அரசியலுக்கு அரசியல் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, பனையூரில் உட்கார்ந்துக்கிட்டு அரசியல் செய்கிறாருன்னு. ஆனால் அவர் பனையூரில் உட்கார்ந்துருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை தெரிஞ்சு இன்றைக்கி அதை கொண்டாந்து மக்கள்கிட்ட நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் இஸ்லாமியர்களை அவங்க வேறு யாரும் இல்லை, நம்மில் ஒருவர், நம்ம அண்ணன் தம்பி அப்படிங்கிறத முன்னெடுத்து இன்றைக்கி தற்காலிக தடை வாங்கியிருக்காங்க. ஆனால் இதை குறித்து எந்த ஊடகமும் இது வரைக்கும் சொல்லலை. ஏன்னா எப்போவுமே சொல்லுவாங்க, நீதிமன்றம் தானாக முன் வந்ததும்பாங்க, இல்லை இந்த அரசியல் கட்சி முன்னெடுத்தது, இந்த வழக்கு தொடர்ந்தாங்க பண்ணு. ஆனால் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் தான் இந்த முன்னெடுத்திருக்காங்கன்னு சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை, அதை கொண்டாடுறதுக்கும் ஆள் கிடையாது. மற்ற கட்சிக்காரங்கள்லாம் இன்றைக்கி நீதிமன்றம் இந்த தீர்ப்பு கொடுத்து ஒருவேளை அவங்க அந்த வழக்கு தொடர்ந்து இருந்தால் இந்நேரத்தில் பட்டாசு வெடித்து பட்டையை கிளப்பியிருப்பாங்க. ஆக விஜய் அவர்கள் செஞ்சுட்டாங்களே, நம்ம அரசியல் செய்ய முடியாமல் போச்சேன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க போல். நன்றி.